love me. Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake. நண்பர்களே, நான் உங்க சார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டமும் அதனால குறையும் மன அழுத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டி, அவங்களுடைய அம்மா அவங்கெல்லாம் 7 குழந்தைங்க 8 குழந்தைங்கன்னு சொல்லி பெற்றாங்க. ஆனால் இந்த காலத்தில் 1 குழந்தை 2 குழந்தை. ஏன் நம்ம அது வளர்க்க முடியலை, இல்லைனா இதுவே போதும், இதுவே நம்ம வளர்த்தா நல்லதுபடி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அந்த காலத்தில் மட்டும் எப்படி 7 குழந்தை 8 குழந்தைங்க வளர்த்தாங்க, அவங்களால எப்படி வளர்க்க முடிஞ்சுதுன்னா அது அவங்களால மட்டும் வளர்க்கலை, அது இயற்கையும் சேர்த்து தான் வளர்ந்துச்சு. ஏன்னா அப்போ போல உள்ள காய்கறிகள், அப்போ உங்களோட பழங்கள்லாம் கலப்படம் இருக்காது, எந்த ஒரு பூச்சி மருந்துகள் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயும் பூச்சி மருந்து இருக்குது, எல்லாத்தையும் அரிசியில் முதல் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஏகப்பட்ட விஷத்தை தான் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் தவிர்க்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறி விஷயத்தில், பழங்கள் விஷயத்தில், ஒரு சில விஷயத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். இதில் நம்ம ஒரு 50 வருஷம் வாழ்கிறவங்க கூட ஒரு 10 வருஷம் இதனாலே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்மளே வீட்டில் ஒரு மாடி தோட்டம் வச்சுக்கலாம். இதனால் காய்கறிகள் நம்மளே சாகுபடி செஞ்சுக்கிடலாம். ஏன் நம்ம ஒரு சில பேர் வீட்டில் மாடி இருக்காது அப்படின்னா அவங்க வீட்டில் பால்கனி கண்டிப்பாக இருக்கும். சென்னையில் இருக்க ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம், அப்போ அதில் அவங்க வச்சுக்கலாம். இதில் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னதுன்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஏன்னா அதில் நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. அதில் பூச்சி சீக்கிரம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஒன்று பண்ணும்போது அது சீக்கிரம் ட்ராப் ஆகிட்டுனா நம்ம உடனே வெக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் வெண்டைக்காய், முள்ளங்கி, கீரை இந்த மாதிரி வகைகள், இந்த மாதிரி நம்ம இது பண்ணால் இதில் சீக்கிரம் பூச்சி அஃபெக்டும் ஆகாது. அண்ட் இது 30 நாளில் நம்ம இது அறுவடையும் பண்ணி நம்ம அதை சாப்பிடவும் ஆரம்பிச்சிடலாம். நம்ம தானாக ஒருத்தர் சமைச்சிட்டு அதில் உப்பு இல்லை, மிளகாய் இல்லைன்னா நம்மளுக்கு அது எவ்வளோ ருசி, நம்மளுக்கு எவ்வளோ மன திருப்தி இருக்குமோ, நம்மளே அறுவடை பண்ண ஒரு பொருள் நம்ம சாப்பிடும்போது அதில் எவ்வளோ ருசி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது நம்ம மனசுக்காக இல்லைனாலும் உண்மையாகவே அதில் ஒரு விஷமே இல்லாத ஒரு சுத்தமான ஒரு ஹைஜீனிக்கான ஒரு இதை சாப்பிட்றோன்னு சொல்லி ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கீரை வகைகளோ இது வைக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த செடி வைக்கிறதா இருந்தாலும் அதில் ஒரு வெங்காயம் செடியும் வைக்கணும். ஏன்னா அதில் நம்மளுக்கு பழம் தரலன்னாலும் அதை கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா அந்த வெங்காயம் நம்ம வச்ச செடிக்கு, நம்மளுடைய வெண்டைக்காய் வைக்கிறோம்னா அந்த வெண்டைக்காய் செடிக்கு ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வைக்கிறதுனால எந்த ஒரு பூச்சியும் அதிகமாக அஃபெக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக இது வைக்கணும். இது ஒரு நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம ஒரு செக்யூரிட்டி கார்டு ப்ரொடக்ஷனாக இருக்காங்களோ, அந்த மாதிரி நம்ம செடிக்கு இந்த வெங்காய செடி ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு. ஸோ இது நம்ம கண்டிப்பாக வைக்கணும். அதே மாதிரி இதுக்கு தண்ணி நிறைய தேவையில்லாமல் செலவு பண்ணணும். இல்லைனா தண்ணி இல்லாத இடம் கூட இருக்குது, அவங்களாம் அப்படி செலவு பண்ணோம்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. அந்த தண்ணியை நீங்கள் உங்கள் செடிக்கு நீங்கள் வளர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் பாத்திரம் கழுவுற தண்ணி, இந்த கழிவு தண்ணி, இந்த மூலியமாக கூட உங்கள் செடியை வளர்க்கலாம். இதுலேயும் நிறைய சத்து இருக்குது. ஆனால் அந்த சோப் போட்டு அந்த ஸ்டேஜ் வேண்டாம். இனிஷியல் ஸ்டேஜில் பாத்திரம் கழுவுற அந்த தண்ணியை நீங்கள் வளர்த்தா அது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இதுக்கான உரங்கள் நீங்கள் உங்கள் காய்கறிகள் நீங்கள் கட் பண்ணுற அந்த வேஸ்ட்டு, உங்களுடைய முட்டை ஓடு, இந்த மாதிரி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதையே உரமாக போடலாம். இதே உரமாக போட்டாலே செடி அவ்வளோ அருமையாக வளரும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் க்ரீன் ஹவுஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பணத்தை செலவழிக்கவே வேண்டாம். அண்ட் இதனால் என்ன மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இப்போ ஒரு ப்ரெஷரான ஒரு உலகத்தில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் இந்த செடிகளுக்காக தண்ணி ஊற்றுறது, இதை பராமரிக்கிறதுன்னு சொல்லி வைக்கும்போது ஒரு இடத்துல மைண்டு டைவர்ட் ஆகும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். அப்படி இருக்கும்போது யார்கிட்டையா சொன்னால் அவங்க எதாவது நினைப்பாங்களோ, எதாவது சிரிப்பாங்களோ, இல்லைன்னா நம்ம கஷ்டத்தை எப்படி அவங்கள்ட்ட சொல்கிறாது இப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வளர்க்குற செடிகள்கிட்ட நீங்கள் பேசலாம். அதில் ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். ஏன்னா அந்த செடிகளுக்கு ஒரு உயிர் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம அதை கிட்ட பேசும்போது நம்மளால அந்த உணர்வு மூலயமா புரிஞ்சுக்க முடியும். அது என்ன சொல்ல வருதுங்கிறத நிச்சயமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்மளுடைய பாரத்தை ஒரு இதுகிட்ட இறக்கும் போது நம்மள்ட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாரம் கம்மியாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்துலேயே இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, அந்த செடிக்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது மூலயமா ஏதோ ஒரு விஷயம் தோணலாம். ஏன்னா நம்ம ப்ரெஷரை நம்ம தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும் போது தான் அது எப்போவுமே அது ஒரு பெரிய கஷ்டத்தையும் நிறைய தற்கொலைகள் கூட தூண்டுது. இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு உயிர் கண்டிப்பாக இருக்குது அந்த செடிகளுக்கு. அதுக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களுடைய கண்டிப்பான ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை 2-3 பேர் இதை ட்ரை பண்ணி என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரூஃபில் நானுமே ஒரு சில விஷயத்தில் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ப்ரூஃபில் தான் நான் உங்கள்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மேற்கொண்டு உங்களுக்கு மாடி தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில்
லிங்க் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் விருதுநகர் மாவட்டம் காரியம்பட்டியை சேர்ந்தவங்க சரவணகுமார். இவர் வந்து ஒரு விவசாயி. இவருடைய ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இவர்கிட்ட உங்களுக்கு மாடி தோட்டத்தில் என்னென்ன சந்தேகங்கள், என்னென்ன இது பிரச்சனைகள் வரலாம், இல்லைனா எதை எப்படிலாம் அதை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு விவசாயத்தை பற்றி சொல்லி தருவாங்க. அண்ட் இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. நாட்டு விதைகள் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ விதை உங்களுக்கு கொடுக்காங்கன்னா 8 மாதம் கழிச்சு 2 கிலோ விதையாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான், மற்றபடி அவங்க வேறு எதுவுமே அவங்க வாங்குறது இல்லை. இப்போ உங்கள் கொரியர் மூலயமா கூட அவங்க அனுப்புவாங்க. அதுக்கு நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் இதை வந்து ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. நம்மளுடைய சந்ததிகளை, நம்மளுடைய தலைமுறைகளை இன்னும் ஹெல்த்தியானதாட்டு இந்த மாதிரி விவசாயத்தை மோஸ்ட்லி அழிய விடாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். அண்ட் இதிலிருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு பயனாக இருக்கும் நான் நம்புகிறேன். பாய்.